திருச்சி மாநகராட்சியில் அதவத்தூர் ஊராட்சியை இணைக்க எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் 4 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடத்தி வருகின்றனர். அதில் ஒருவர் தீக்குளிக்க முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை போலீசார் வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். இது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கிறோம். விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன் வணக்கம். இந்த போராட்டம் திருச்சியில எந்த பகுதியில் நடத்தப்பட்டது? முழு விவரம் என்ன? திருச்சி மாநகராட்சிக்கு 67 வார்டுகள் உள்ளன. மேலும் 100 வார்டுகளாக விரிவாக்கம் செய்யப்பட உள்ளன. அந்த வகையில் திருச்சி மாநகராட்சியோட அதவத்தூர் ஊராட்சி, குமாரவேலூர், மல்லியம்பட்டு, நொச்சியம், சாலக்குடி, கூட்டூர், வாலாடு, கீரமங்கலம் உள்ளிட்ட 22 ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைக்க உள்ளனர். அதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் திருச்சி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் மாநகராட்சியை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். குறிப்பாக அதவத்தூர் ஊராட்சியை சேர்ந்த மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது என கிராம சபை 3 கிராம சபை கூட்டங்களை புறக்கணித்து மாவட்ட ஆட்சியர்களுக்கும் போராட்டம் நடத்தியுள்ளனர். இந்த நிலையில் அதவத்தூர் ஊராட்சியை மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது என வலியுறுத்தி அப்பகுதியை சேர்ந்த 500க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி இல்லம் முன்பு உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அவர்கள் போலீசார் தடுத்து நிறுத்தியதால் வடலூர் சாலையில் எம்ஜிஆர் சிலை அருகே 500க்கும் மேற்பட்டோர் பொதுமக்கள் சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். ஆனால் தாங்கள் ஊராட்சி மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது என்ற போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்கள் குண்டுக்கட்டாக தூக்கி கைது செய்ய முற்பட்ட போது போலீசாருக்கும் போராட்டங்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளி ஏற்பட்டு இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இன்று காலை 8 மணியிலிருந்து தற்போது 5 மணி நேரத்திற்கு மேலாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. 4 மணியாக இந்த போராட்டத்தில் பள்ளி கல்லூரி பணிக்கு செல்வர் மிகவும் காலையில் அவதிக்குள்ளாயினர். மேலும் வயலூர் சாலையில் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டு மாற்று வழியில் வாகனங்களே அனுப்பி வைக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக நேற்று நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் கே. நேருவை அதே பகுதியை சேர்ந்த கிராம மக்கள் 100க்கும் மேற்பட்டோர் பகுதியை மாநகராட்சியோடு இணைக்கக்கூடாது என அமைச்சரிடம் நேரடியாக தெரிவித்தனர். அதற்கு இன்னும் 175 நாட்கள் இருக்கிறது. மாவட்ட ஆட்சியிடம் மனு செய்யுங்கள், இது குறித்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் நேரு தெரிவித்திருந்தார். சில ஊராட்சிகளை மாநகராட்சியுடன் இணைப்பதற்கு அரசாணை வெளியிட்டதாக தற்போது இந்த சாலை மறியல் போராட்டம் நடைபெற்று வருகிறது. மேலும் தமிழ்நாடு மாவட்ட 15 வீட்டில் உண்ணாநிலை போராட்டம் விவரங்களுக்கு நன்றி கதிரவன். நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.